Hi friends, welcome to our channel PARAVASA KAIGAL. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஒரு சுவையான வெஜிடபிள் சால்னா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசா, பூரி இது எல்லாத்துக்குமே சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டைக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு அதில் உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4 விசில் விட்டு நாம் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெக்ஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதில் ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை மிளகா 1 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பூண்டு, 6 துண்டு இஞ்சி இதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்குற அளவு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு தக்காளியை இது போல் 2 துண்டாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கின அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கன்வெர்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை நான் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வானலியில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் தேவைக்கேற்ப பச்சை மிளகா, நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அரை பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இது போல் நறுக்கின 2 தக்காளியை உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதில் நான் 1 கப் கேரட் சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட் 1 கப் பீன்ஸ் இதை 2த்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நாம் குக்கரில் வச்சுருந்த கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொண்டைக்கடலையை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மூடி தேங்காவை இது போல் கட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேங்காய் இது போல் அரைஞ்ச அப்புறம் நாம் இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை நாம் உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்த அப்புறம் நாம் இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்களும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சால்னா கன்சிஸ்டன்சியில் நம்மளது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கோங்க.
ஸோ நம்ம சால்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாசனையே பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம், அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் உங்களுக்கு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கிடைக்கும். Thank you for watching.